இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையும் வெளியாக இருக்கு. இஸ்ரேலுடைய மேரிவ் செய்தித்தாள் இன்றைக்கு இந்த விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்னன்னா, ஒரு 12 நாள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு அகோரமான யுத்தம் நடைபெற்றது நமக்கு தெரியும். இந்த யுத்த காலகட்டத்தில் ஈரானில் ஒரு 500க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இஸ்ரேலுடைய தாக்குதல்களால். அதே நேரத்தில் ஈரான் மாறி தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் மேலே. இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய மொத்த இறப்பே 42 பேர் தான் என்கிற அளவுக்கு, 42 ப்ளஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ 50க்கு உள்ளே தான் எங்கள் மக்கள் மரணிச்சிருக்கிறாங்க, 2000 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க என்கிற செய்திகளை தான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டுதாங்க. ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொன்னாருன்னா, எங்கள் மக்கள் கொத்து கொத்தாக சாகுவதை நாங்கள் பொறுத்துக்கொள்ள முடியாதுன்னார். அதிலிருந்து என்ன விளங்குச்சுன்னா, அவர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள், பாரிய உயிரிழப்புகள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது தெளிவாகியது. ஆனால் அது அக்யூரேட்டாக எவ்வளவுங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கல. இன்னைக்கு மேரிவ் செய்தி பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஈரான் நடத்திய தாக்குதல்களில் இஸ்ரேலுக்குள்ள கிட்டத்தட்ட 3000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை நம்முடைய பல வீடியோக்களில் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு அது தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 3000 பேர் இஸ்ரேலுக்குள்ள கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுக்குள்ள 500க்கு மேற்பட்டவங்க தான் கொல்லப்பட்டிருந்தாங்க. ஆனால் இஸ்ரேலுக்குள்ள 3000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 3345 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். எவ்வளவு மறைச்சாலும் உண்மையை மறைக்க முடியாது. சில நேரம் இதை விட அதிகமான இறப்பு எண்ணிக்கையாகவும் இருக்கலாம். நிர்பந்தத்தில் இதையாவது சொல்லிவிட்டு போவோம் என்று இவர்கள் அறிவித்திருக்கலாம். ஆனால் 3000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கானவங்க வீடுகளுக்கு மீண்டும் திரும்புகிற நோக்கம் இல்லாமல் ஹோட்டல்களில் தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த யுத்தத்தில் ஒரு இடத்த விட்டு இன்னொருத்துக்கு ஓடினவங்க ஹோட்டல்களே தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. திருப்பி நம்ம வர்றதா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் 41000க்கு மேற்பட்ட சேத உரிமை கோரல்கள் கிடைத்திருக்கிறது என்று இஸ்ரேலிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதாவது பிரைவேட், அதாவது பொதுமக்களுடைய 41000 சொத்துக்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கு. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க ஒரு பில்டினுக்கு மற்றதுகளுக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. 41000 மொத்தமாக அழிந்த சேதங்களுக்காக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும். அப்போ எவ்வளவு அழிவு வந்திருக்குங்கிறத நினைச்சு பாருங்க. அதே நேரத்தில் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்களால் இதுவரை 18000க்கு மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. காசாவுக்குள்ள எப்படி நார்த்து காசாவில் இருந்து சவுத்து காசா, சவுத்து காசாவில் இருந்து கான் யூனிஸ்ல இருந்து வேறு ஒரு இடம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அகதிகளாக வெளியேற்றப்பட்டார்களோ, அது மாதிரி 18000 பேர் இஸ்ரேலுக்குள்ள அகதிகளாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதிலே உள்நாட்டுக்குள்ள அகதிகளானவர்களும் உண்டு, வெளிநாட்டுக்கே ஓடிப்போனவர்களும் உண்டு.